சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். திமுகவில் இருந்து மிகப்பெரிய தலைவர்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். ஆனால் நேற்றைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ள 38 ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்கள் நின்று செல்வதற்காக நம்முடைய மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நிதியாண்டில் மட்டுமே ரயில்வே நிதி கிட்டத்தட்ட 6626 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது 2009 2014 யூபி அரசாங்கம், திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, நான் சொல்கிறது அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 879 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு. சென்னை எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே 800 கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச தரத்தில் ஒரு விமான நிலையத்திற்கு இணையான ரயில் நிலையமானது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாவட்டங்கள் இதில் பயன்பெறும். மாண்புமிகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு 5 பாராளுமன்ற தொகுதிகளினுடைய பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலியில் எங்களுடைய மாண்புமிகு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இடி பொறுத்தளவுக்கு நான் பல்வேறு நேரங்களில், நீங்களே இது சுமரமாக கேள்வி கேட்டிருக்கீங்க, பல்வேறு நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுக்கு கிடைக்கிற இன்புட், அவர்கள் கிடைக்கிற அந்த தகவல்கள் அடிப்படையில் ரெய்டுகள் நடத்தப்படுகிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போய் அதை பார்த்து இன்றைக்கு பயந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் உளறி கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழுத்து கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கல. பொதுவான இது, நீங்கள் தேர்தல் நேரத்தில் திமுகவிலிருந்து எவ்வளோ பேர், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது எவ்வளோ பேர் முக்கியமான ஆட்கள்லாம் கூட திமுகவிலிருந்து வெளில வந்தாங்க. இப்பயும் திமுகவிலிருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக யாருன்னு அது எப்படி சொல்ல முடியும்? மக்களின் ஆசீர்வாதம் பாஜகவிற்கு தொடர்ந்து கிடைப்பதை சில அரசியல் கட்சிகளால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்களை துவக்கி வைத்து பேசிய அவர், முந்தைய அரசாங்கங்கள் டெல்லியை பின்னுக்கு தள்ளியதாக விமர்சித்தார். ஆனால் பாஜக அரசின் கடின உழைப்பால் நீண்டகால பிரச்சினைகள் தீரும் என நம்பிக்கை தெரிவித்தார். டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் ஒரே நேரத்தில் பாஜக ஆட்சி என்பது மக்களின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு என குறிப்பிட்டார். அதை ஜீரணிக்க முடியாத சில கட்சிகள் அரசியல் சாசனத்தை மதிப்பது போல் நடித்து உண்மையில் அதை மிதிப்பதாக விமர்சித்தார். அனைவருக்கும் நன்மை தரும் வகையில் ஜிஎஸ்டி கட்டமைப்பில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தூய்மை பணி தனியார் வசம் ஒப்படைப்பது குறித்து முதல்வரிடம் பேச உள்ளதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். டெல்லி செல்ல சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்த அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விசிக தலைவர் திருமாவளவனின் சின்னம்மா மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். தொடர்ந்து தூய்மை பணி தனியார் வசம் ஒப்படைப்பது குறித்து அவசரமாக பேசி முடிவெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார். சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.